ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான ஜோம் 100 சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல சில சீன்ஸ் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்காது அண்ட் அது முக்கியமான விஷயமாவும் இருக்காதுங்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நீங்க முடிஞ்சா பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜோம் 100 சீசன் 1 எபிசோட் 11. ஹிகராஷி வந்து இந்த மொத்த வில்லேஜையும் நாசமாக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா வீட்டுல இந்த 3 பொண்ணுங்களும் போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட அப்பா வேற உடம்பு சரியில்லாம தடுமாறிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ஜாம்பிஸ் கூட ஃபைட் பண்ணி அவங்க அப்பா அம்மாவை காப்பாத்தணும்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். சாரோ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி ஆஞ்சி தேடிட்டு வந்து அவளோட டாக்கியாவோ கண்டுபிடிக்கிறா. அமைதியாரு அப்படின்னு கென்சோ அவளை வந்து பிடிக்கிறா. பார்த்தா ஜாம்பி சைட்ல நடந்து போயிட்டு இருக்கு. சாரோ எனக்கு இருக்கிற ஃபேமிலி நீ மட்டும் தான், நீ என்ன விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி ஆஞ்சி அழுதுட்டு இருக்கா. இப்போதைக்கு இவங்க சேஃபா இருந்தாலும் எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு இவங்க வெளியே போய் ஆகணும். பட் ஜாம்பி சுத்து போட்டுடுச்சு. ரூஃப் டாப்ல ஏறி தப்பிக்க ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கென்சோ பார்த்துட்டு இருந்தா. ஏனி வழியா ஒரு ஜாம்பி மேலே ஏறி வருதுன்னு கென்சா பார்த்தா அது ஹிக்ரோஷியோட ஆளுதான். ஒவ்வொரு நாளும் எனக்கு வாழ்றதே கஷ்டமா இருந்தது, நான் செத்தா ஒன்னு சேர்த்து கூட்டிட்டு போறேன்டா அப்படின்னு சொல்லி கென்சோவை ஜாம்பி ஸ்கூல்ல அவன் தள்ளி விட ட்ரை பண்றான். அந்த வாட்டர் வீல்னாலதான் எலக்ட்ரிக் சப்ளை வருது. அந்த வாட்டர் வீல தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பியட்ரிக்ஸ் போன ஒரு டிராக்டரை வச்சு அந்த லேடி வந்து பியட்ரிக்ஸ் தள்ளி விட்டு பியட்ரிக்ஸ் கையில இருந்த ஸ்வாட வெட்டிருந்தா. அதுலயும் ஒரு செயின்சா மிஷின் அவ கையில இருக்கு. நீ சாமுராய் ஃபேன் கேலா இருந்தாலும் எனக்கு நீ மேட்ச் கிடையாது அப்படின்னு அந்த லேடி சொல்றா. சீக்கிரம் எல்லாரும் வெளியே வாங்க, இந்த வில்லேஜ் விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஷீசுக்கா அந்த வயசானவங்க எல்லாம் கூப்பிடுறா. நாங்க வயசானவங்க எங்களால ஃபாஸ்டா மூவ் ஆக முடியாது. ஓல்ட்மேன் ஹீக்கோவோ பெட்ல படுத்து கிடக்காரு, அவளால நடக்க முடியுமான்னு கூட தெரியல. எங்களுக்காக வா லைஃப் வேஸ்ட் பண்ணாத ஷீசுக்கா, இங்க இருந்து போயிரு அப்படின்னு அவங்க சொல்லுவோம். ஜாம்பிஸ் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி ஷீசுக்கா அதுங்களை கூட்டிட்டு ஜாம்பிஸ் நான் டிஸ்ட்ராக்ட் பண்றேன், நீங்க எல்லாரும் இதுல இருந்து தப்பிச்சு வெளியே ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷீசுக்கா ஓட ஆரம்பிக்கிறா. ஷீசுக்காவை ஃபாலோ பண்ணி ஒருத்தர் போயிட்டு இருக்கான். ஹீரோட வீட்டு கதை ஓடிச்சுட்டு ஜாம்பிஸ் உள்ள வர ட்ரை பண்ணுது. நம்ம ஹீரோ டக்குனு வந்து அதுங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு இருக்கான். அந்த ஜாம்பி உடச்ச ஓட்ட வழியா நம்ம ஹீரோ கஷ்டப்படுறத அவங்க அப்பாவும் பாக்குறாரு. இவன் நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சா அவங்களுக்கு தேவையான பணத்தை அனுப்பல, அவங்களுக்கு ஒரு போன் கூட பண்ணல, அவங்க எனக்கு பண்ணதுக்கு நான் பதிலுக்கு என் பேரண்ட்ஸ்க்கு எதையாச்சும் பண்ணாம அவங்களுக்கு எதுவும் ஆகப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். நீ எங்களுக்காக பண்ணதெல்லாம் போதும் உள்ளே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோட அப்பா வெளியே போய் ஃபைட் பண்ண போறாரு. பேரண்ட்ஸ்க்காக ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சேன்னா அவன் பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி நீ சாகாம இருக்க ட்ரை பண்ண, அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம் தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அப்பா போறாரு. இப்போ ஹிக்ராஷியோட ஆள் ஒருத்தனோட பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச அவன் வைஃப் கூட வாழ்க்கை நல்லாவே போகல. கார்ல உட்காந்து குடிச்சிட்டு ரொம்பவே லேட்டா வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். வீடை விட அந்த கார் தான் கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா, நாங்க ஃபேமிலியா சாப்பிட வெளியே போறோம், நீங்க தான் வரமாட்டீங்களே, சோ நாங்கெல்லாம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வைஃப் கிளம்புறா. அவனோட பையனும் கூட அவனை மதிக்கல. நான் அந்த ஃபேமிலியாவே ஃபீல் பண்ணல, அப்புறம் எதுக்கு நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கணும், என் வைஃப் ஒரு ராட்சசியா ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஷீசுகா ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சா ஹிக்ராஷியோட ஆள் வந்து அவளை பிடிச்சிருந்தான். என்னோட ஆசை ஒரு பொண்ணுக்கு லிப் டு லிப் கிஸ் கொடுக்கணும் தான், நீ கூட கரெக்டா இங்க வந்து மாட்டிருக்க பாரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இவன்ட்ட கிஸ் வாங்குறதுக்கு நான் ஜாம்பிஸ் கிட்ட கடி வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஷீசுகா அங்க இருந்து ஓடுறா. ஒரே ஒரு பிரெஞ்சு கிஸ் தான், என்ன ஆயிர போகுது அப்படின்னு சொல்லி அவன் ஷீசுக்காவை துரத்திட்டு வரான். அவனோட பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. செஃப் ஒரு இடத்துல வேலை பார்த்திருப்பான். பிரெஞ்ச் ஹோட்டல்ல வேலை பார்த்துறதுனால அவனுக்கு லாங்குவேஜ் ஒழுங்கா புரியல. வேலையும் அவன் ஒழுங்கா பார்க்கலையேன்னு மேனேஜர் திட்டுறாரு. எல்லாரையும் ஜாப்பனீஸ்ல பேச சொல்லுங்க, அப்ப நான் கரெக்டா வேலை பார்த்துருமல்ல அப்படின்னு சொல்லி அவன் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கான். அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கடுப்பாகிறாங்க. எல்லாருமே ஏன் என்கிட்ட இப்போ மோசமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சிகரெட்டை அப்படியே அணைக்காம குப்பை தொட்டியில போட்டுருக்கான். மொத்த ஹோட்டல்ல பத்திக்கிட்டே எரியுது. உண்மையிலேயே ரொம்ப அன்லக்கி, இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா எதுக்காக குப்பை தொட்டியை கிச்சன்ல வைக்கிறாங்க, எதுவுமே ஏத்தப்பில்ல, பட் சொசைட்டி என்னதான் குறை சொன்னுச்சுன்னா ரொம்ப அன்லக்கியானவன், தப்பு கேமலா இல்ல அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஹாக்கிமே எங்க இருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஹண்டர் எந்திக்கிறாரு. கட்டானா வச்சு பியட்ரிக்ஸ் வந்து அந்த லேடி கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. செயின்சால இருந்து வர சவுண்ட்னால ஜாம்பிஸ்லாம் அவ பக்கமா அட்ராக்ட் ஆகுது. கட்டானா வச்சு கண்டிப்பா அவனால ஜெயிக்க முடியாது, சீக்கிரம் விட்டு கொடுத்துரு இல்ல ஜாம்பிஸ்க்கு இறையாயிருவா அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அந்த லேடியோட பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. க்ளூவை எப்பவும் நீங்க ஸ்டேப்லர் பக்கத்துல தான் வைக்கணும், எப்பவும் தப்பா வைக்காதீங்க. மேனேஜர் அவங்க ரொம்பவும் லேட்டா வராங்க, பேசாம அவங்கள வேலையை விட்டு தூக்கிருங்க. சீஃப் என்னோட பிளான் கரெக்டா தான் இருக்கு, அதையும் ரிஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு நான் எது பண்ணாலும் சரி மத்தவங்க பண்றதெல்லாம் தப்புன்னு குறை சொல்லிட்டு இருக்கிறதுனாலே சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவளை கலாச்சு அவளுக்கு வேலையும் போகும். சரியான விஷயத்தை தானே நான் பண்ண சொல்லி இந்த சொசைட்டிக்கு சொன்னேன், இது எல்லாமே அவங்களோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி அந்த லேடி அட்டாக் பண்றா. என் ஒய்ஃப் அவதான் ரொம்பவும் மோசமானவா, குழந்தை பிறக்கும் போது நான் கூட இல்லைன்னா அது என்ன என்னோட தப்பா, எனக்கு வேலை ஒர்க் இருந்தது, வேலை பாக்குறது அவங்களுக்கு அவ தானே, என்னை பத்தி புரிஞ்சுக்கிடாதவா என்னதான் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கவும், அப்போ நீ அவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டியா, உன் ஒய்ஃப்காக நீ இது நாள் வரைக்கும் என்ன பண்ணிருக்க, அட்லீஸ்ட் உன் வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு அதை செலிப்ரேட் பண்ற மாதிரி அவளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருக்கியா, தப்பா உன் மேல வச்சுக்கிட்டு குறைய அடுத்தவங்க மேல சொல்றியா, உன் ஒய்ஃப் நீ உன்னோட யூனிவர்ஸோட குயின் மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்தா அவ கண்டிப்பா அவன் மேல பாசம் காட்டியிருப்பா அப்படின்னு கென்சோ சொல்லவும், இல்ல இது ஏன் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். பின்னாடி அந்த ஹியூமன் வேஸ்ட் இருக்கிறத பார்த்துட்டு கீழே போனா மொத்தமா போவோம் அப்படின்னு சொல்லி கென்சோ வந்து அந்த ஆளையும் சேர்த்து கீழே எடுத்து போட்டுருந்தான். இந்த ஜாம்பிஸ் எதை வச்சு ஹியூமன்ஸ் கிட்ட அட்ராக்ட் ஆகுது, ஹியூமன்ஸோட ஸ்மெல் சவுண்ட் இதுதான், என்னால இது எல்லாத்தையும் மறைக்க முடியும் அப்படின்னு நேரா அந்த ஹியூமன் வேஸ்ட் ஃபுல்லா அவன் டைவ் அடிச்சிருக்கான். என்ன தலைய உள்ள விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் பாக்குறான். ஜாம்பிஸ் அந்த ஆளை சுத்து போடுவான். அவன் தப்பிச்சு ஓடுறன்ற பேர்ல போய்
ஃபென்ஸை தொட்டுருவான். ஹை வோல்டேஜ் ஷாக் அடிச்சு அவன் கீழே விழுந்துருந்தான். சக்சஸ்ஃபுல்லா எஸ்கேப் ஆகி வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி கெஞ்சோ வந்து நின்னா. குளிக்காம என் கிட்ட வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஆஞ்சி சொல்றா. அது ஆக்கமியில அவங்க இறந்துட்டாங்க. அது ஷீசுக்கா ஜாம்பிஸ் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்தாவா அதுங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கா. வயசான நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் கேட்கவும் சில சமயம் மழை பெய்யாது, சில சமயம் பனினால நம்ம வயல்லாம் நாசமா போகும். இதுக்கு மேல நம்மளால முடியாதுன்னு எப்பவாச்சும் நீங்க நின்றுருக்கீங்களா? எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் நம்ம முயற்சியை விட்டு கொடுக்காம போராட மட்டும் தான் செஞ்சிருக்கோம் அப்படின்னு இந்த வயசானவர் சொல்றாரு. லக் அப்படிங்கிற விஷயத்த சயின்டிஸ்ட் எப்படி டிஃபை பண்றாங்கன்னா, நீ சுத்தி இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்றியோ அதை பொறுத்து தான் உன்னோட லக் அண்ட் அன்லக் சேஞ்ச் ஆகும். அந்த சுத்தி இருக்கிறவங்கள உன்னோட லவ்வர், ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னு எவ்வளவு ஹெல்ப் பண்றங்கிறத பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு ஷீசுகா சொன்னா. இந்த சிச்சுவேஷன்ல நீ இப்படி புத்திசாலித்தனமா பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு தலையில கண்ணை வைக்கவும் கரெக்டா அந்த கண்ணை பார்த்து அவர் ஷூட் பண்றாரு. இந்த ஹீரோ உண்மையிலேயே ஒரு பெரிய ஹண்டர் தான் அப்படின்னு சொல்லி ஷீசுகா பாக்குறா. பண்ணாம விட மாட்டேன்னு ஷீசுகா மேல அவன் பாய போனா அவனை தடுக்க மத்த வயசானவங்க எல்லாம் வந்திருக்காங்க. என்ன தைரியம் இருந்தா எங்க ஷீசுகா மேல கை வைக்க வருவார் அப்படின்னு போட்டு அவனை அடியடின்னு அடிச்சிருக்காங்க. இப்போ அன்லக்கி தான் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் புலம்பிட்டு இருக்க. இந்த மாதிரி சுயநலமா இருக்கிற ஆளுங்களுக்கு எப்பவுமே லக் இருக்காது அப்படின்னு ஷீசுகா சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி வழியில குறுக்க வர்றவங்க தான் சாம்பியா முதல்ல மாறணும். இந்த சொசைட்டி மோசமா இருக்கிறதே ஒன்ன மாதிரி ஆளுங்களால தான் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொன்னா. என்னோட கண்ட்ரில சிகரெட் பட்ஸை ரோட்லயே போட்டு மிதிச்சுட்டு அப்படியே போயிருவாங்க. சூப்பர் மார்க்கெட்ல கூட சுவிங் அம்மா விற்பாங்க. சண்டே அன்னைக்கு வேக்கம் கிளீனரை யூஸ் பண்ணக்கூடாது. பர்த்டே அன்னைக்கு நம்ம தான் மத்தவங்களுக்கு ட்ரீட் வைக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு பேட்ரிக்ஸ் சொல்லவும் அதை பத்திலாம் நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து பேட்ரிக்ஸ் அட்டாக் பண்ண போறா. எப்பவுமே நம்ம பண்றது மட்டுமே தான் கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ பேட்ரிக்ஸ் அப்படியே பேக்ல ஒரு ஜம்ப் பண்ணி அந்த வீல பிடிச்சிருக்கா. அவளை ஃபாலோ பண்ணி நிறைய ஜாம்பிஸ் இதுல ஏறதுல அந்த வாட்டர் வீல் உடஞ்சிருது. ஜாம்பிஸ் அவளுக்கு சாதகமா யூஸ் பண்ணி வாட்டர் வீல உடச்சிட்டாலே இந்த முறையில இதை பண்ணக்கூடாது தப்பு அப்படின்னு அந்த லேடி சொல்லவும் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையா ஒவ்வொரு மாதிரி முடிப்பாங்க. இங்க தப்பு சரின்னு எதுவுமே கிடையாது. நம்ம யூஸ் பண்ற மெத்தட்ல அந்த வேலையை முடிக்க முடியுமாங்கிறது தான் முக்கியமான விஷயமே அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரிக்ஸ் இப்போ அப்படியே போயிருக்கா. இந்த லேடியை இப்போ மத்த ஜாம்பிஸ் எல்லாமே சுத்து போட்டுது. அவ ஜாம்பிஸ்க்கு மத்தியில மாட்டிக்கிறா. ஒரு வழியா இதை உடச்சிட்டா. பட் இதை எப்படி ஸ்டாப் பண்றது, எப்படி இதுல இருந்து இறங்குறது அப்படின்னு சொல்லி பேட்ரிக்ஸ் யோசிக்கிறா. ஹீரோட அப்பா ஜாம்பிஸ் கிட்ட ஃபைட் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ வெளியே போறதுக்குள்ள ஆக்கிரா நீ பேரண்ட்ஸ்க்காக ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறல அப்படின்னா அந்த ரூமை விட்டு வெளியே வராத உங்க அம்மாவை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாம்பிஸ் கூட ஃபைட் பண்றாரு. இப்போ திடீர்னு அவருக்கு ஒரு மாதிரி ஆகுமா அவர் கீழே விழுறாரு. இந்த நேரத்துல எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அப்பா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துனா ஹிகராஷி வந்து நம்ம ஹீரோவோட அப்பாவை காப்பாத்திருந்தான். எப்படி நான் உன்னை ஜாம்பியா மாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆபியஸா நீயா போய் அதுங்க கிட்ட கடி வாங்கி ஜாம்பி ஆக மாட்டேன். ஹே ஆக்கிரா உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். உங்க அப்பா கடி வாங்கி ஜாம்பி ஆகட்டுமா இல்லைன்னா நீயா ஒழுங்கா வெளியே வந்து கடி வாங்கி ஜாம்பியா மாறிக்கிறோம் வெளியே வா ஆக்கிரா அப்படின்னு சொல்லி ஹிகராஷி கூப்பிடுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எவ்வளவு ஜாம்பிஸ் வந்தாலும் ஓரளவு நம்ம ஹீரோ அதுங்களெல்லாம் சமாளிச்சு ஈஸியா சர்வைவ் ஆயிருவான். இப்போ நம்ம ஹீரோவோட அப்பாவை அவன் ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சு ஜாம்பிஸ் கிட்ட நீ வந்து கடி வாங்க இல்ல உங்க அப்பாவை நான் கடி வாங்க வச்சிருவேன் அப்படின்னு ஹிகராஷி மிரட்டிட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.